வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணுறது ஹோஸ்டிங்கில் SSH மூலமாகன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்டையும் பேக்அண்ட் சைட் அண்ட் அட்மின் போர்ட்டலாக லராவலையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட அட்மின் லராவல் ப்ராஜெக்டை கிட்டில் புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பப்ளிக் ஃபோல்டராக வச்சுக்கோங்க, பப்ளிக் ரெப்போவாக. ஸோ ஃபஸ்ட்டு சப்டொமைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த சப்டொமைனில் லராவல் ப்ராஜெக்டையும் மெயினில் எங்களோட ரியாக்ட் ப்ராஜெக்டையும் போட்டுக்கலாம். ஸோ சப்டொமைனாக நான் அட்மின் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபோல்டர் ஃபஸ்ட்டு admin டாட் இதில் மாதிரி html.hosting ரெண்டு மாதிரி admin டாட் என்னோட hostroom.com அப்படின்னு வந்திருக்கும். ஸோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணால் ஸோ டொமைன் க்ரியேட் ஆகிட்டு இப்போ என்ன செய்யலாம்னா டேஷ்போர்ட்டுக்கு போய் ஃபைல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் HTMLக்குள்ளே ஒரு அட்மின்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இதில் default.php ரிமூவ் பண்ணிக்கலாம் பிறகு. ஓகே, ஸோ இப்போ இதில் பண்ணிக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் SSH மூலமாக எப்படி நான் இதை அக்சஸ் பண்ணுறேன்றதை பார்ப்போம். அட்வான்ஸுக்குள்ளே போங்க. ஹோஸ்டிங்கில் கடைசியாக SSH அக்சஸ் கொடுத்துட்டு SSH இந்த கோடை டோட்டலாக காப்பி பண்ணிக்கோங்க. நான் மேக் OS என்ற வழியாக ஸ்ட்ரைட்டாக டெர்மினல் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். உங்களோட விண்டோஸில் டெர்மினல் இருந்துச்சுன்னா அதில் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா புட்டி என்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக டெர்மினலுக்கு போய் அக்சஸ் பண்ணிக்கிறேன். கோடை கொண்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நியூன்றதை கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே நான் வந்துட்டேன். இப்போ நான் உள்ளே போகிறேன். டைரக்டரிக்கு உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ விஷயம் இருக்கும். இதில் நம்ம டொமைன்ஸுக்குள்ளே தான் போகணும். ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ நான் டொமைன்ஸுக்குள்ளே போகணும். ஸோ இதில் composer.farன்றதுக்கு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் கூட சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ளே போய்க்கலாம். cd domains ls-li. இப்போ வந்துட்டேன். இப்போ நான் இந்த costume.com என்றதுக்குள்ளே subdomain admin.costume எப்படி லராவல் ப்ராஜெக்டை அப்லோட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டொமைனுக்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பப்ளிக் HTML இருக்கும். ஸோ பப்ளிக் -html -li. ஓகே, இதில் cd admin இந்த ஃபைலுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸோ நான் இந்த ஃபைலுக்குள்ளே தான் இப்போ என்னோடய லராவல் ப்ராஜெக்டை க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ க்ளோன் பண்ணிக்கலாம். ஓகே, git clone பேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ரெப்போசிட்ரி இந்த நேம்லேயே இதுக்குள்ளே க்ளோன் ஆகும் ஃபைல். ஓகே, ஃபைல் க்ளோன் ஆகிட்டு ஓகே, இந்த ஃபைலு க்ளோன் ஆகிட்டு இப்போ நான் இதில் இருக்க அவ்வளோ ஃபோல்டரையுமே ஜஸ்ட் அட்மின் ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பப்ளிக் HTMLக்குள்ளே போகிறேன். HTMLக்குள்ளே போனீங்கன்னா இப்போ அட்மின்ன்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ ஃபைலையும் மூவ் பண்ணி அட்மினுக்குள்ளே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் கொடுத்துட்டு இப்போ அவ்வளோ ஃபைலில் மூவ் ஆகிட்டு ஸோ இப்போ நீங்கள் டைரெக்ட்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஓகே மொத்த ஃபைலும் வந்துட்டு இதில் ஆன்லைன் ஸ்டோர் அட்மின்ன்றதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஸோ மொத்த ஃபைலும் மூவ் ஆகிட்டு ஸோ அந்த ஃபைல் இருக்கட்டும், அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் பிறகு. ஓகே, இவ்வளோ ஃபைலும் இருக்குது. ஸோ நாம் இதில் இப்போ composer for எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டைரக்டரி விட்டு வெளியில் வாங்க. ஓகே, ஓகே நான் வழியாக வந்துட்டேன். இப்போ நான் composer அந்த ஒரு composer.org என்ற வெப்சைட்டுக்குள்ளே composer இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக composer for ஸோ இவ்வளோ கோடையுமே கமெண்டில் போடுறேன். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இதை நம்ம டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ composer இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இப்போ நாம் பார்க்கலாம். டைரெக்ட் செக் பண்ணி பார்த்தா composer for இருக்கும்.
ஸோ இந்த கம்போசர் ஃபாரை இதுக்குள்ளேயே வச்சுக்காமல் மெயின் ஹோமுக்குள்ளே ஒன்றே போட்டுட்டு எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன செய்யலாம்னா மூவ் பண்ணிக்கலாம் ஹோம் டைரக்டரிக்கு கம்போசர் ஃபாரை. ஸோ கம்போசர் ஃபாரை கொடுங்க .far எந்த டைரக்டரிக்கு மூவ் பண்ண போகிறோம், ஹோமுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடும். அது செக் பண்ணுறதுக்கு cd டபுள் டாட் -, இல்லை ஓகே சாரி வெளியில் வந்துட்டேன். இதை காப்பி பண்ணிக்கிறேன் -, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கம்போசர் ஃபார் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ கம்போசர் ஃபார் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கம்போசரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாராவில் டிப்ளாய் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே, நான் இப்போ டொமைன்ஸ்க்கு போகிறேன். ஓகே, நான் இப்போ என்னோடய டொமைனுக்குள்ளே போகிறேன். ஓகே, cd public html/admin. ஓகே, நான் ஃபோல்டருக்கு வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா கம்போசரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு php composer .for install. அவ்வளோதான். கம்போசர் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கம்போசரை இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிடும். ஓகே, கம்போசர் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ வந்து .env ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த ஃபைலில் ஆல்ரெடி .env.example இருக்கும். ஸோ நான் அதை காப்பி பண்ணி .envக்குள்ளே போட்டுட்டு பிறகு .envயில் டேட்டாபேஸ் நேம் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன், காப்பி பண்ணுறேன் .env.example காப்பி பண்ணி .env என்ற ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ வந்து .env என்ற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, டன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, என்னோடய ப்ராஜெக்டில் வந்து கீ ஜென்ரேட் பண்ண போகிறேன். php artisan வளமை மாதிரி தான் கீ generate -and sorry. ஓகே, கீ ஜென்ரேட் ஆகிட்டு சப்போஸ் உங்களோட ப்ராஜெக்டில் வந்து ஸ்டோரேஜ் லிங்க் பண்ணுறேன்னா php artisan storage link. ஓகே, ஸ்டோரேஜ் லிங்க் ஆகிட்டு இப்போ வந்து இந்த ஃபைலுக்கு வந்து htaccess என்ற ஒரு விஷயம் இல்லைன்னா எப்பவுமே 404 ஒரு எரர் ஒன்று வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோன்னா nano.htaccess இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு செட் ஆஃப் கோட் வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டை கொடுங்க என்டர். ஓகே, இப்போ htaccess என்ற ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த கோட் போயிட்டு ஓகே, இனி 404 என்ற எரர் வராது. இப்போ வந்து இதில் வந்து பப்ளிக் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், பப்ளிக் என்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதை வந்து பப்ளிக் HTMLன்றதாக மாற்றணும். -la. ஓகே, இப்போ வந்து இந்த பப்ளிக் என்ற இதை பப்ளிக் HTML மாற்றும். ஸோ இதுக்கு ln-s public space public HTML இப்போது சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டொமைனை ரன் பண்ணி பார்ப்போம். டபுள் டாட். இப்போ இந்த டொமைனை வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இதில் ஒன்று இருக்காது. ஸோ சப்டொமைனில் admin டாட் லோடாகுது. ஓகே, இதில் நம்மளோட ப்ரொஜெக்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பட் இப்போது டேட்டாபேஸ் ஒன்றும் கனெக்ட் பண்ணலை. ஸோ வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மெயினுக்குள்ளே போயிட்டு .env ஃபைலுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து விம் கொடுத்து விம் மூலமாக .env என்ற ஃபைலை ஆக்சஸ் பண்ணி இதில் வந்து நம்ம இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்னோடய ஹோஸ்டிங்கை ஓப்பன் பண்ணி டேட்டாபேஸஸ்க்குள்ளே போய் மேனேஜ்மெண்ட்ஸில் நான் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். டேட்டாபேஸோட நேம் ஒன்று வச்சுக்கலாம். ஸோ admin dbன்னு வச்சுக்கிறேன். யூசர் நேம் சேம் தான் admin dbன்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்ட் வந்து capture admin
பாஸ்வேர்ட் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, டிஃப்ரெண்ட் யூஸர் பாஸ்வேர்ட் வச்சுக்க சொல்லுது. ஸோ பாஸ் @white. ஓகே, பாஸ்வேர்ட் க்ரியேட் ஆகுது. ஓகே, பாஸ்வேர்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து ஐ கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் மோட் ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் டைப் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி கர்சரால் இதை யூசர் நேம் டேட்டாபேஸ் அடிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து யூசர் நேமை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எஸ்கேப்பை கொடுத்துட்டு கோட் WQ. ஓகே, இப்போ க்ரியேட் ஆகிட்டு சரின்னு சொல்லிட்டா. ஓகே, இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன்னா CD admin -. ஓகே, நாம் இப்போ வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். PHP artisan migrate. ஓகே, மைக்ரேட் ஆகிட்டு ஸோ சக்ஸஸ். இப்போது சீடர்ஸ் ஏதாச்சும் வச்சுருக்கீங்கன்னா ஸோ சீட் பண்ணிக்கலாம். PHP artisan DB சீட். என்னோடதில் சீடர் இருக்குது, ஸோ நான் சீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எங்களோட ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஓகே, டைம் ஆகுது, லோட் ஆகுது. ஓகே, ரன் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ வந்து பேக்கெண்ட் எப்படி ரன் பண்ணுறதை டிப்ளாய் பண்ணுறதை பார்த்தாச்சு. எப்படி இப்போது ரியாக்ட் நம்ம ஃப்ரண்ட்-எண்டை டிப்ளாய் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், பப்ளிக் HTML-க்குள்ளே. இதில் அட்மின் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கிளைண்டில் npm run build-என்ற ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளைண்டில் build-என்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது அப்டேட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பில்ட் ஆகிட்டு ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைண்டர். ஓகே, இந்த இந்த ஃபைலில் ஒரு க்ரியேட் ஆகிருக்கு இவ்வளோ. ஸோ நான் இவ்வளோத்தையும் காப்பி பண்ணி இந்த மெயின் டொமைனில் போகிறேன். பப்ளிக் HTML-க்குள்ளே போட்டால் இப்போ இதுதான் மெயின் ஃபைலாக ரன் ஆகும். ஸோ நான் இதை காப்பி பண்ணி போட்டாச்சு. ஓகே, அப்லோட் ஆகுது. இது அப்லோட் ஆனதுக்கப்புறமா ஓகே ஃபுல் ஃபைலும் வந்துட்டு, பட் நான் சப்போஸ் இதில் இவ்வளோத்தையும் பாட்டிட்டு என்னோடய மெயின் டொமைனை போட்டுனேன்னா பேஜ் வராது. ஏன்னா HTXSன்ற ஒரு ஃபைல் இதில் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே HTXSன்ற ஒரு ஃபைலை வச்சுருக்கேன். அதை நான் இப்போ மூவ் பண்ணி போகிறேன். ஸோ இதில் ஃபைலில் நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிற HTXSன்ற ஃபோல்டரை இதுக்குள்ளே போடுறேன். ஸோ டெஸ்க்டாப் HTXS அப்லோட். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி டன். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். வெயிட் அ மினிட். செக் பண்ணிக்கிறேன் வெளியில். பப்ளிக் HTML அட்மின். ஓகே, பப்ளிக் HTML அதுக்குள்ளோட என்னோடய டோட்டல் ஃபைலையும் போட்டாச்சு. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, டன். என்னோடய ஃப்ரண்ட்-எண்ட் வந்து இதில் ரன் ஆகுது, பேக்-எண்ட் வந்து டிப்ளாய் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் பின்னுக்கு பேத் கொடுத்தது போல். ஸோ இதை நான் அடிச்சுக்கிறேன். ஓகே, என்னோடய ஃப்ரண்ட்-எண்ட் வந்து ரன் ஆகுது இப்போ. ஓகே, அவ்வளோதான் டிப்ளாய் பண்ணுறது. டன்.